பாலச்சந்திரன் சார், உங்ககிட்ட இருந்து நான் தொடங்குறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்த திட்டம் வந்து இந்தியாவிற்கு இன்றைக்கு ரொம்ப தேவையான திட்டம் என்று பிரதமர் சொல்கிறார். உள்துறை அமைச்சர் இரும்பு கரம் கொண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் அப்படின்னு, இரும்புடனான உறுதியோட கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு உள்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார். திமுக, காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி பெருவாரியான அனைத்து கட்சிகளும் கிட்டத்தட்ட 15 கட்சிகளுக்கு மேல் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இது சாத்தியமில்லை. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல், இன்னைக்கு உள்ள கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் படி இது சாத்தியமில்லை. ஏன்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஏரியாவில் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் சாவரனிட்டி இருக்குது, ஸ்டேட் அசம்பிளிஸுக்கும் சாவரனிட்டி இருக்குது. இப்போ உள்ள கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் படி அந்த ஸ்டேட் அசம்பிளியுடைய சாவரனிட்டியை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து குலைக்க முடியாது. அப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புதுசாக வந்து சட்டம் இயற்றணும். அந்த சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுங்கிறதால அப்படிங்கிறதுனால 2/3 ஆஃப் தி ஹவுஸ் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணணும். இன்றைக்கி இவங்களுக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டியே கிடையாது. அதுக்கப்புறம் எந்த மாநில கட்சியும் இதை வந்து ஆதரிக்க போகிறதில்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ 2024 வந்து நமக்கு இது நடந்தது, எலெக்ஷன் நடந்தது. அடுத்த எலெக்ஷன் 2029 பார்லிமெண்ட்டுக்கு நடக்க போகுது. ஒரு ஸ்டேட்டுடைய டேட்லேருந்து பார்க்குறத விட இந்தியா முழுமைக்கும் பார்லிமெண்ட் இருக்கிறதுனால பார்லிமெண்ட்டு லோக்சபாவில் இருந்தால் இதை பார்க்கணும். அப்போ 2024 வந்து இவங்களுடைய சில ஸ்டேட் அசம்பிளியுடைய டென்யூர் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்கும். அது என்ன பண்ண போகிறீங்க? கர்டைல் பண்ண போகிறீங்களா? நம்பர் 1. இந்த கர்டைல்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட் அசம்பிளியுடைய சாவரனிட்டிக்கு எதிரான ஒரு செயல். அப்போ கான்ஸ்டியூஷன் படி இட் இஸ் நாட் பாசிபிள். நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு சிச்சுவேஷன். இப்போ கர்நாடகான்னு ஒரு ஸ்டேட் எடுத்துக்கும், எல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணி எலெக்ஷன் நடத்திட்டாங்க. லோக்சபா எலெக்ஷன் நடந்த அதே நாளில் வந்து எல்லா அசம்பிளிஸுக்கும் எலெக்ஷன் நடத்திட்டாங்க. கர்நாடகாலேயோ மத்திய பிரதேசத்துலேயோ, கர்நாடகாவில் ஒரு 200 அசம்பிளி சீட் இருக்குது. அதில் மொத்தமே வந்து இவங்களுக்கு வந்து 98 கிடைச்சது பிஜேபிக்கு, இவங்களுக்கு வந்து 102 கிடைச்சது காங்கிரஸுக்கும் அதனுடைய ஆலிஸுக்கும். அப்போ காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரி வச்சு பார்த்தோம்னா அவங்கள டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. அப்போ டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த அசம்பிளியை வந்து டிசால்வ் பண்ணி அவங்க தே கேன் பிரிங் எ சிச்சுவேஷன், எந்த ஒரு கட்சியுமே வந்து ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால மறு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுன்னா, ஒரு வருஷம் அந்த கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு வைங்க, மறு தேர்தல் நடக்கும்போது அந்த அசம்பிளியை வந்து தொடர்ந்து சிங்க்ரனைஸ் பண்ணணும்னா அந்த அசம்பிளிக்கு 4 வருஷம் தான் லைஃப் கொடுக்கணும். இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா நம்முடைய சட்டப்படி அசம்பிளிக்கு வந்து 5 வருஷம் இருக்குது லைஃப் வந்து. அடுத்து ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும், இந்த பயம் என்னென்னா, எனக்கெல்லாம் இப்போ டிசால்வ் பண்ணிட்டேன்னா உன்னை யாருக்குமே வந்து அடுத்து நீ வருவியா இல்லையான்னு உறுதி சொல்ல முடியாது. அதனால் நீ 102 பேரில் பேசாமல் 50 பேர் இங்கே வா, எங்கள் கூட இருந்துரு, அப்போ 5 வருஷம் நீ எம்எல்ஏவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? இது வரைக்கும் இவங்க விளையாடாத விளையாட்டா டெமோக்ரஸிக்குள்ளே? அதனால் இவங்க எதுக்காக வேண்டி கேட்குறாங்க? காரணங்கள் என்ன? இப்போ ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 5லேருந்து 7 எலெக்ஷன் நடக்குது. 1967க்கு அப்புறம் நம்ம அது மாதிரி சிச்சுவேஷனை பார்த்துருக்கோம். அது நிச்சயமாக பணம் விரயமாகுது, சந்தேகம் இல்லை. நேரம் விரயமாகுது. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோடனே, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோடனே வேலைகள் வந்து அப்படியே பேரலைஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து சிரமங்கள் தான். டெமோக்ரஸியில் நிறைய சிரமங்கள் இருக்குது, அதில் இந்த சிரமங்களும் இருக்குது. என்னுடைய கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் வந்து இந்த சிரமங்கள் நீக்கப்படுவது என்பது பெரிதா அல்லது இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படுவது என்பது பெரிதா அப்படின்னு பார்த்தா, சிரமங்களை ஏற்றுக்கும், ஜனநாயகத்துடைய ஸ்பிரிட்டை அழிக்காமல் இருப்போம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இத்தனை மாநில கட்சிகள் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து எப்படி வந்து இதை உறுதி செய்ய முடியும்? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான தேர்தல் நடக்கும், ஒரே மாதிரி சிங்க்ரனைஸ் பண்ணி கண்டினியூஸாக கொண்டு போகணும், எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற பெரிய வினா. இவங்க இதுக்கெல்லாம் வந்து தெளிவான பதில் சொல்லலை இன்னும். அந்த தெளிவான பதில் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களே கேபினெட்லேயே என்ன ரெசல்யூட் பண்ணியிருக்காங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன் ஃபேஸஸ் இதை வந்து நாங்கள் அமல்படுத்துவோம், அது இன்றைக்கி நாளைக்கு அமல்படுத்த போகிறதில்ல அப்படின்னு தான் ரெசல்யூஷனே சொல்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன பண்ண போகிறாங்கங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் விவரமாக இதை பற்றி பேச முடியும். ஆனால் இன்றைக்கி தேதிப்படி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்கோ அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் படி இதை செய்ய முடியாது. கடந்த காலங்களில் 1951லேருந்து 67 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடைமுறை இருந்தது தானே. இது ஒன்றும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இல்லையா அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் இல்லையா? அதை எப்படி? இல்லை, அது வந்து அர்த்தமில்லாத ஒரு வாதம். அந்த காலத்தில் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் லோக்சபாவுக்கும் எல்லா அசம்பிளிக்கும் முதல்ல 1952 தேர்தல் வச்சாங்க. அந்த 52 தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபாவும் சரி, மாநில அசம்பிளி சட்டமன்றங்களும் சரி, 5 வருஷம் வந்து நிலையான ஆட்சி இருந்தது. 57 மறுபடியும் வந்தபோது அதே மாதிரி நிலையிலான ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் 62 அது இருந்தது. 67க்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து அது ரொம்ப அழகாக வந்து சொல்லுவாங்க. அதாவது
இந்த நாட்டில் வந்து நிலைமை எப்படி இருந்ததுன்னா 1757 பேட்டில் ஆஃப் பொலாசின்னு சொல்லி நடந்தபோது பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த ஆட்சியை வந்து பிடிச்சாங்க. பிடிச்சதுக்கப்புறம் 100 வருஷம் தேவைப்பட்டது. 1857 தான் ஒரு மாடிக்கம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க மக்கள் வந்து. சிப்பாய் மியூட்டினின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னோம். அதுக்கப்புறம் 90 வருஷம் ஆச்சு. 1947 தான் இந்தியா வந்து தன்னுடைய போரில் வெற்றி அடைஞ்சது, சுதந்திரம் கிடைச்சது. 1957 வந்து என்ன, 1952 இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் வந்து பதவியில் இருந்தது. 1957 கேரளா போச்சு. 1967 9 மாநிலங்கள் போச்சு. 1977 இந்தியாவே போச்சு. இதுதான் ஜனநாயகம். இப்படி நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து சிரமில்லாத சட்டமன்றம் இருந்தது, ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்லி அந்த சட்டமன்றத்தை கலைத்து விட்டால் அடுத்த தேர்தல் நடக்கும்போது புதிதாக தேர்தல் பிறகு உருவாகின்ற சட்டமன்றம் 5 ஆண்டுகளுக்கு தன் பதவியில் இருக்கும் அதிகாரத்தை கொண்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி 62ஐயும் 67 இன்னைக்கு கம்பேர் பண்ண முடியும்? அன்னைக்கு வந்து எல்லா சட்டமன்றங்களும் வந்து 5 வருஷம் ஸ்திரமாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது இதை இன்னைக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. மாநிலங்களுடைய சட்டசபை காலம் நீங்க கூட அதை வரையறை குறிப்பிட்டீங்க. அதையெல்லாம் செய்யணும்னா பிரிவு 83 கிளாஸ் 172ல திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட மாநிலங்களுடைய கன்சர்ன் வேணும் இல்லையா? இது மாநிலங்கள்கிட்ட கன்சர்ன் வாங்கப்பட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இல்லையே, மாநிலங்கிட்ட கன்சர்ன் இந்த முடிவு இது எப்படி முடிவாகும்? பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகும்போது இது முடிவாகும். 2/3 மெஜாரிட்டியோட பாஸ் ஆகும்போது முடிவாகும். அதுக்கு முன்னாடி மாநிலங்கள் சொல்லுதா சொல்லலையாங்கிறது கேள்வியே கிடையாது. இவங்க எந்த மாநிலத்தில் கேட்டாங்க? இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டில் கேட்டாங்களா, கர்நாடகாவில் கேட்டாங்களா, ஆந்திராவில் கேட்டாங்களா, தெலுங்கானாவில் கேட்டாங்களா, வெஸ்ட் பெங்காலில் கேட்டாங்களா? ஓய்வு பெற்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த அறிக்கையில் ரிப்போர்ட்டில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஓய்வு பெற்ற ஒரு குடியரசுத் தலைவர், அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து எந்த அதிகாரமும் கிடையாது. கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ண ஒரு குழு தலைவராக அவர் இருந்தார். அந்த குழு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அந்த குழு வந்து சொல்லியிருக்காங்க இதை நடத்தலாம், இது நல்லது தான், இதை நடத்துறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலான்னு வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, எந்த வழிமுறைகள் இன்று உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு முரணானது, நீங்கள் அந்த வழிமுறையை கொண்டு வரணும்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தாமல் இதை கொண்டு வர முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ 33%க்கே அவங்க நிறைவேற்றினதுக்கு வந்து திரும்ப சென்சஸ்ல இருந்து வரையறை வரைக்கும், அதாவது லிமிடேஷன்ஸ், கான்ஸ்டிடுவன்சி டீலிமிட்டேஷன்ஸ், இந்த வேலையெல்லாம் செய்யணும், தொகுதி வரையறை இதெல்லாம் செய்யணும். அதற்கே ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. அதை எப்போ நிறைவேற்றுவாங்க, இதை எப்போ நடைமுறைக்கு கொண்டு வருவீங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது 29 அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அவங்க கொண்டு வருகிறார்கள், ஏன்னா பெரும்பான்மை இருக்கிறது அவங்களுக்கு அப்படிங்கிறத வச்சு கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா பார்க்குறீங்க? என்ன வேணாலும் பேசலாமே. 2 வருஷத்தில் நாம் வல்லரசாகி விடுவோம், 2 வருஷத்தில் வளர்ச்சி அடைந்த நாடாகி விடுவோம் சொல்லி நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. 80 கோடி பேருக்கு வந்து மாதத்துக்கு 5 கிலோ நீங்கள் தானியம் கொடுக்குறீங்க, அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு. அது எப்படி 2 வருஷத்தில் வந்து வளர்ச்சி அடைந்த நாடாவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. அமிர்த காலம்னு சொன்னாங்க. அச்சாதீன் ஆரகேனாங்க, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னாங்க. 2047 இந்தியா வல்லரசு ஆயிரும்னு சொன்னாங்க. என்ன வேணாலும் சொல்லலாமே, ஆசைக்கு எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான் இருக்கு? அந்த ஆக்ஷன் பிளான் இவங்ககிட்ட வந்து நான் பார்த்ததே இல்லையே. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்லிமெண்ட்ல சொல்லாம, எதிர்கட்சிகளுக்கு கூறாம அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்குது. எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு மட்டும் இருக்கு. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆனால் பாஜக தரப்பிலிருந்து நேற்றிலிருந்து இது தொடர்பாக பல்வேறு பேட்டிகளை ஆங்கில ஊடகங்கள்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் என்ன சொல்றாங்க, ஜனநாயகத்துல ஒற்றுமையா ஒரே நாடு ஒன்னா தேர்தல் நடத்துறதை ஏன் நீங்க இவ்வளவு எதிர்ப்பை பதிவு பண்றீங்கன்னு ஒரு வார்த்தையை வைக்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஒரே நாடு, அதனால ஒரே தேர்தல் நடத்தணும்னா அடுத்து ஜனநாயகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி வெற்றி பெறணும், அதுவும் ஜனநாயகம் தான் பேசிடலாமே. இவங்க உதாரணம் கொடுத்துருக்காங்க, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி ஸ்வீடன். அதை உதாரணமாக வந்து இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸ்வீடனில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே கிடையாது, ஒரே ஒரு அரசு தான் இருக்குது. அடுத்து வந்து முனிசிபல் கார்பரேஷன் இதெல்லாம் இருக்குது. முனிசிபல் கார்பரேஷனையும் இதையும் வந்து ஒன்றா வச்சு நீங்கள் வந்து பேச முடியுமா? அதனால் இந்த அறிக்கையை வந்து அவ்வளோ ஆழ்ந்து, இது முதல் இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து லா கமிஷனில் வந்து இதை எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு தடவை இது எக்ஸாமின் பண்ணப்பட்டிருக்கு லா கமிஷனில். பண்ணும்போது 2 தடவை வந்து ரொம்ப பக்குவமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உள்ள கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து டேஞ்சரஸான வாதம்.
இந்த மாதிரி வாதங்களை வந்து ஏற்றுக்கொள்றதுங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதம். ஜனநாயகங்கிறது வந்து என்னது? இது இந்தியா மாதிரி ஒரு நாடு வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நான் கேட்குறேன், மிசோரத்தில் போய் நீ தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்குவாங்களா அவங்க? அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சிட்டு தானே போகிறோம். எப்படி நார்த் ஈஸ்ட் வந்து இந்தியாவில் முதல்ல நார்த் ஈஸ்ட் யாருமே இந்தியாவோட இருக்கணும்னு நினைக்கலையே. வி கேவ் தம் ஸ்பேஸ். அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தோம். நீங்கள் இந்தியர் என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். இந்தியருங்கிற இதில் வந்து உங்களுக்கு இருக்கிற வசதி நீங்கள் தனியாக இருக்கிறதுல கிடையாது அப்படின்னு நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், ப்ரூவ் பண்ணோம். அவங்களுடைய அட்டானமியில் நம்ம தலையிடலை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இப்போ பண்ணுறது எல்லாருடைய அட்டானமியும் குலைக்கணுங்கிற மாதிரி இவங்க செயல்புரிகிறாங்க. இது ரொம்ப தப்பு. பேசுவோம் சார்.